ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, தூங்கிட்டியாமா? ஐஸ்வர்யா. என்னங்க, எனக்கு தேவையான டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. ஐஸ்வர்யாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், வாங்க. ஓகே. நல்லா தூங்குறாங்க போல இருக்கு. இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டோம், இந்த அருணும் எந்திரிக்கல, ஐஸ்வர்யாவும் எந்திரிக்கல. யாரும் இல்ல, வாங்க. ஐஸ்வர்யாக்கு என்ன ஆச்சு? ஏன் ஆதி அவளை தூக்கிட்டு போறா? என்ன நடந்திருக்கும்? அப்படியே பார்வதி. பார்வதி, ஐஸ்வர்யா தூக்கு மாத்திரை சாப்பிட்ட விஷயத்த வேற யார்கிட்ட சொன்னியா? இல்ல பெரியய்யா. ஐஸ்வர்யா தூக்க மாத்திரை சாப்பிட்டாளா? அவளுக்கு என்னாச்சு? எதுக்கு தூக்க மாத்திரை சாப்பிடணும்? சின்னையாவை புரிஞ்சுக்காம ஐஸ்வர்யா அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே. அம்மா, சின்னையா ஆஸ்பத்திரிக்கு வந்துருவார்ல? வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். சரி, வேற யாரும் பார்க்கறதுக்குள்ள வண்டியில் ஏறு. சரி. காதல் கிளிகளே, இனி இருக்கு உங்க 2 பேருக்கும்.
அந்த சமையல்காரியை இந்த வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் நான் தூங்குறதா இல்ல மித்ரா. இந்த வீட்டை மட்டும் இல்ல, அவளை இந்த உலகத்தை விட்டு துரத்தணும் தான் நம்மளும் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணிட்டோம். அவ ஒவ்வொரு தடவையும் எப்படியாவது தப்பிச்சிடுறா ஆண்டி. வருத்தப்படாத மித்ரா. இத்தனை நாள் அந்த சமையல்காரி நம்ம கையில இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த தடவை நாம பிளான் பண்ணாமலே நம்ம கிட்ட வந்து சிக்கி இருக்கோம். அவளை வச்சு செஞ்சிட வேண்டியதுதான். என்ன ஆண்டி சொல்றீங்க? நான் சொல்றத விட இந்தா நீயே பாரு. இந்த நேரத்துல கார்ல இவங்க 2 பேரும் எங்க கிளம்புறாங்க? பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? யாரும் பாத்திர கூடாதுன்னு திருட்டுத்தனமா கிளம்பிருக்காங்கன்னு நல்லா தெரியுது ஆண்டி. அவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது. இந்த வீடியோவை இப்பவே நம்ம அகிலாண்டீஸ்வரி ஆண்டி கிட்ட காமிப்போம். இந்த குடும்பத்தோட மானம் மரியாதைன்னு பெருமையா பேசிட்டு இருக்க அகிலா ஆண்டி இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த சமையல்காரிக்கு ஒரு முடிவு கட்டட்டும். அவசரப்படாத மித்ரா. ஆதியும் இந்த சமையல்காரியும் ரகசியமா கார்ல ஏறி போனது அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக இல்ல. இந்த ஆதிக்கடை ஒரு பரம்பரமானம் நாளைக்கு காலையில காத்துல பறக்காம இருக்கிறத காப்பாத்துறதுக்கு. என்ன ஆண்டி சொல்றீங்க? இவங்க பண்ற காரியத்தாலதான் இந்த குடும்பத்தோட மானமே போக போகுதே. இந்த வீடியோவை பாக்குறவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி எடுத்தேன். ஆனா உண்மையிலே என்ன நடந்ததுன்னா, காருக்குள்ள ஐஸ்வர்யா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருந்தா. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஐஸ்வர்யாக்கு என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. ஆனா மயக்கமா இருந்த ஐஸ்வர்யாவை ஆதியும் அந்த சமையல்காரியும் சேர்ந்துதான் காருக்குள்ள ஏத்துனாங்க. ஐஸ்வர்யா ஏதோ தற்கொலை முயற்சி பண்ணிருக்கா போல இருக்கு. அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா இந்த குடும்பமானம் காத்துல பறக்கும். அது வெளியே தெரியாம, முக்கியமா ஆதி கடவுள் அகிலாவுக்கே தெரியாம மறைக்கிறதுக்காக தான் இந்த 2 பேரும் அவளை திருட்டுத்தனமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்போ இந்த வீடியோவை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதா? ஏதோ அந்த சமையல்காரி தானா வந்து மாட்டிட்டான்னு சொன்னீங்க. ஆமா, இப்ப நாம இந்த வீடியோவை அகிலா கிட்ட காட்டுறதை விட இத வச்சு நீ அந்த சமையல்காரி கையில சூடு வைக்கிறேன்னு சவால் விட்டியே, அந்த சவாலை நிறைவேற்றிக்கலாம். இந்த வீடியோவை வச்சு சமையல்காரி கையில எப்படி ஆண்டி சூடு வைக்கிறது? அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் ஆண்டி? சொல்றேன். என்னாச்சு? ஸ்லீப்பிங் பில் சாப்பிட்டாங்க. ஓ, கவலைப்படாதீங்க மாமா. ஐஸ்வர்யா அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. அவங்க நல்லபடியா குணமாகி வருவாங்க. குணமாயிடணும். ஐஸ்வர்யா சீக்கிரமா கண்ணு மூச்சிடணும்.
எப்படி யாருக்கும் தெரியாமல் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தோமோ அதே மாதிரி விடியறதுக்கு முன்னாடி அவளை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டி போயிடணும். அப்போ தான் குடும்பத்தோட பேரை காப்பாற்ற முடியும். ப்ரோ ஐஸ்வர்யாக்கு எப்படி ப்ரோ இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர் வெளியே வந்தால் தான் என்னன்னு தெரியும். எல்லாம் என்னாலதான். நீங்க கவலைப்படாதீங்க சின்னையா, ஐஸ்வர்யா அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. ஐஸ்வர்யா எப்படி ஒரு முடிவுக்கு வரத்துக்கு என்ன காரணம்? அவளுக்கும் உனக்கும் அப்படி என்ன பிரச்சனை? அவளோட அவசர புத்தியும் சந்தேக புத்தியும் தான் ப்ரோ இத்தனைக்கும் காரணம். அருண், எனக்கு உன்னை பற்றியும் நல்லா தெரியும், ஐஸ்வர்யாவை பற்றியும் தெரியும். எதுவாக இருந்தாலும் உண்மையை மறைக்காம சொல்லு. ப்ரோ நான் பழைய அருண் இல்லை ப்ரோ, நான் திருந்திட்டேன். என்னை நம்புங்க. ஐஸ்வர்யா மாதிரி நீங்களும் என்ன சந்தேகப்படாதீங்க. நீ ஐஸ்வர்யா கிட்ட சண்டை போட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்க. நீ போனதுக்கு அப்புறம் தான் ஐஸ்வர்யா தூக்க மாத்திரை சாப்பிட்ருக்கா. நல்ல வேலை, பார்வதி சந்தேகப்பட்டு ஒரு ரூம்ல போய் பார்த்ததால ஐஸ்வர்யாவை கரெக்டான டைமுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு வர முடிஞ்சது. இந்த விஷயம் அம்மாக்கு தெரியாது. தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியும்ல? ப்ரோ ஆரம்பத்தில் ஐஸ்வர்யாவை பிடிக்காதுதான். காரணம் ஐஸ்வர்யா பார்வதி அண்ணி கிட்ட நடந்துகிட்ட விதம் தான். அப்பா அம்மா நீ பார்வதி அண்ணி நீங்க எல்லாம் கட்டாயப்படுத்துறதுனால தான் நான் ஐஸ்வர்யா கழுத்திலேயே தாலியை கட்டினேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஐஸ்வர்யா என்னோட பேச்சு கேட்டு எனக்காக ரொம்ப மாறிட்டான் ப்ரோ. அதுக்கப்புறம் நானும் மாறிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட கேரக்டரை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் ஐஸ்வர்யா என் மேல உயிருக்கு உயிரா இருந்தா ப்ரோ. எனக்காக அவளோட கேரக்டரையே மாத்திக்கிட்டா ப்ரோ. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஐஸ்வர்யா எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றாளோ அதை விட பல மடங்கு நான் அவளை லவ் பண்றேன் ப்ரோ. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக தான் ப்ரோ நான் போனேன். ஆனா ஐஸ்வர்யா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தன்னோட உயிரவே விட துணிஞ்சிருக்கா. டாக்டர் இப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கு? கரெக்டான நேரத்துல கொண்டு வந்ததுனால சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 48 hours இங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம். டாக்டர் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்கள் வீட்டு பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணது வெளியே தெரிஞ்சா அது எங்கள் ஃபேமிலி ரொம்ப பாதிக்கும். நீங்கள் மெடிசன்ஸ் மட்டும் எழுதி கொடுங்க, நாங்கள் வீட்டில் வச்சு ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிடுறோம். ஓகே, உங்க விருப்பப்படி செய்யுங்க. இப்போ நாங்க அவங்கள பார்க்கலாமா? அவங்க இன்னும் லேசா மயக்கத்துல இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே. ஐஷு மாமா, ஐஷு என்ன பாரு ஐஷு. என்னாச்சு? என்ன மாமா இது கூட தெரியாம இருக்கீங்க? சின்னையாவோ ஐஸ்வர்யா அம்மா மேல எவ்வளவு பிரியமா இருக்காருன்னு சொன்னார்ல. சின்னையாக்காக தான் ஐஸ்வர்யா அம்மா செத்து பொழைச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவங்க 2 பேரும் தனியா இருந்தா தானே நல்லா இருக்கும். புரியுது. குடும்பத்தோட மூத்த மருமகளா பொறுப்பா நடந்துக்கிறேன். சரி, நீங்க இரு, நான் போய் பில்லாம் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா.
ஐஷு, எதுக்காக ஐஷு இப்படி பண்ண? நான் உனக்கு துரோகம் எல்லாம் பண்ணல ஐஷு. என்ன நம்பு ஐசு, என்ன நம்பு, மன்னிச்சிரு ஐசு. ஐ லவ் யூ டி. ப்ரோ ஹாலில் யாராவது இருக்காங்களான்னு போய் பாரு. சரி ப்ரோ. அம்மா அம்மா ஐஸ்வர்யாம்மா ஐஸ்வர்யாம்மா வீடு வந்தாச்சுமா, இறங்குங்க. ப்ரோ ஹாலில் யாருமே இல்லை. பார்த்து மெதுவாக கூப்பிட்டு. சரிங்க பெரிய. டேய், ஐஸ்வர்யா நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். மற்றதெல்லாம் காலையில் பேசிக்கலாம். சரி ப்ரோ. பாப்பா. சரி பார்வதி, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு. சரிங்க மாமா. ஆதி